Asus தரப்புல இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ZENFONE சீரிஸ் மொபைல்ஸான ZENFONE 7 and 7 Pro ஆகஸ்ட் 26 அன்னைக்கு தைவான்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைல்ஸ்லையும் இருக்கிற ஸ்பெக்ஸ் மாதிரி வேற எந்த ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ்லையும் இதுவரை பார்த்ததில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ்க்கு இல்லாத ஆல் ஸ்கிரீன் AMOLED டிஸ்பிளே, ஆல் இன் ஒன் ஸ்மார்ட் பவர் கீ இதெல்லாம் இந்த மொபைல்ஸ்க்கான ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். இந்த மொபைல்ஸ்க்கான கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ் தான் இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லணும். ஏன்னா உலகத்தோட முதல் ட்ரிபிள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபிளிப் மாடியூல் கேமராஸ்களான இதுக்கு 8K வீடியோ ரெக்கார்டிங்ஸ்க்கான சப்போர்ட்ஸும் இருக்கு. இந்த ஹை அண்ட் 5G ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸில் ஸ்னாப்டிராகன் 865 சீரிஸ் ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வெல் டன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரகதீஸ்வர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் டார் ஷேடோ லெஜெண்ட் தமிழில். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இப்போ இந்த ZENFONE 7 Proவோட அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம். இதோட பாக்ஸிங்னு பார்த்தா ஒரு பிளாக் கலர் ஸ்கொயர் பாக்ஸில் வந்திருக்கு. பாக்ஸோட கீழ் சென்டரில் ZENFONE 7 Pro அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸோட ஃபோல்டிங் கார்னர்ஸில் ப்ளூயிஷ் கலர் ஸ்மோக்கி லைன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ்குள்ளே பார்த்தா பாக்ஸ் ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. பாக்ஸோட லெஃப்ட் சைடில் 30 வாட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு USB-C to USB-C கேபிள் இருக்குது. பாக்ஸோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான சிம் ட்ரே எஜெக்டர் டூல், இந்த மொபைலுக்கான யூசர் மேனுவல் கைடு, அடுத்து இந்த மொபைலுக்கான 2 கேசஸ் வந்திருக்காங்க. அதில் ஒன்று ஹார்ட் செல் கிளியர் கேஸ், இன்னொன்று ஒயிட் கலர்டு ஆக்டிவ் கேஸ். இதை ஒரு டெக்ஸ்சர்டு ஃபினிஷில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. கீழே கடைசியாக நம்மளோட ZENFONE 7 Pro மொபைல் ஒரு பிளாஸ்டிக் ரேப்புக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த மொபைலை ரேப் அவுட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மொபைலை கையில் எடுத்தோடனே கொஞ்சம் ஹெவியாகவே ஃபீல் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா இதோட வெயிட் வந்து 230 கிராம்ஸ் இருக்குது. மொபைலோட கலர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் கலர்டு கிரேடியண்ட்டில் கிளாஸ் பேனலில் ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸ் ஒரு பிளாக் கலர் மொபைலோடது. இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் கண்டென்ட்ஸ் ஒன்று தான், பட் ஒன் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ஒரு பிளாக் கலர்டு மொபைலுங்கிறதால பிளாக் கலர் ஆக்டிவ் கேஸும் அடிஷ்னலாக ஒரு ஹார்ட் செல் கிளியர் கேஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளாக் கலர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் லைன் டெக்ஸ்சர் ஃபினிஷில் இருக்குது. இப்போ இந்த மொபைலோட பிளாஸ்டிக் ரேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். Asus இந்த பிளாக் கலர்டு மொபைலுக்கும் பார்க்கவே ஒரு நல்ல அழகான கிரேடியன்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மொபைல்ஸோட டிசைன்ஸ் பற்றி பார்க்கலாம். மொபைலோட டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல் ஸ்க்ரீன் NIH AMOLED டிஸ்பிளே. மற்ற ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளேயில் நாச், பஞ்ச் ஹோல்னு எதுவுமே இல்லாதால் யூஸ் பண்ண நல்ல ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து மொபைலோட பேக் சைடில் ட்ரிபிள் ஃப்ளிப் மாடியூல் கேமராவும் கீழே ஒரு மைக்கும் இருக்குது. மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் அட்ஜஸ்டபிள் கீ, கீழே ஸ்மார்ட் கீ, பவர் ஆன் ஆஃப், ஃபிங்கர் பிரிண்ட்னு 3-in-1 ஃபீச்சர்ஸில் சிங்கிள் பட்டன் இருக்குது. அடுத்து மொபைலோட லெஃப்ட் சைடில் ஒரு டெடிகேட்டட் ட்ரிபிள் ஸ்லாட் இருக்குது. இதில் டூயல் நேனோ சிம் கார்ட்ஸ் ப்ளஸ் 1 மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. மொபைலோட டாப்பில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அடுத்ததாக மொபைலோட பாட்டமில் ஒரு USB போர்ட், ஒரு மைக், டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சிங்கிள் LED நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது. இப்போ இந்த மொபைலோட டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே சாம்சங் பிராண்டோட சூப்பர் AMOLED டைப் டிஸ்பிளே. இது ஒரு 6.68 இன்ச் சைஸ் ஆல் ஸ்க்ரீன் NIH டிஸ்பிளே. இந்த மொபைலுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த டிஸ்பிளே ஒரு Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட PPI டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 395 PPI இருக்குது. ZENFONE 7 and 7 Pro இந்த ரெண்டு மொபைல்ஸுமே 20:9ங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. மொபைல்ஸோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 92% இருக்குது. இப்போ ZENFONE 7 and 7 Proஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் மாடியூல் ட்ரிபிள் கேமராஸ் டைப்பில் ரியர் அண்ட் செல்ஃபீஸ்க்கு ஒரே கேமரா தான். ZENFONE 7 and 7 Pros இந்த ரெண்டு மொபைல்ஸுமே கேமரா சென்சார்ஸ் ஒன்று தான். இதோட பிரைமரி கேமராவில் சோனி IMX 686 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 64 MP சென்சார். இதை f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸோட ஃபீல்ட் ஆஃப் வியூ 78.3 டிகிரி. அடுத்ததாக அல்ட்ராவைட் கேமராவில் சோனி IMX 363 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 12 MP சென்சார். இதை f2.2 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸோட ஃபீல்ட் ஆஃப் வியூ 113 டிகிரி. கடைசி சென்சார் டெலிஃபோட்டோ சென்சார். இது ஒரு 8 MP சென்சார். இதை f2.4 லென்ஸோட பேர் பண்ணிருக்காங்க. இதுல 3x ஆப்டிகல் ஜூம் அண்ட் 12x டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட் இருக்கு. இதுக்கு லெஃப்ட் சைடுல டூயல் LED ஃபிளாஷ் இருக்கு. ZENFONE 7 and 7 Pro இந்த ரெண்டு மொபைல்ஸ்க்கும் 3 டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கேமரா சென்சர்ஸ்ல கிடையாது, கேமராஸோட ஃபீச்சர்ஸ்ல இருக்கு. ZENFONE 7க்கு EIS எலக்ட்ரிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும், ZENFONE 7 Proக்கு OIS ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க.
இந்த மொபைல்ஸில் வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்க்குமே இல்லாத ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. அது என்னன்னா, இது ஒரு ஃப்ளிப் மாடியூல் கேமராங்கிறதால ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டு சைட்லேயுமே 8K குவாலிட்டியில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். உலகத்திலேயே ஹை அண்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்களான ஆப்பிள் ஐஃபோன் 11 Pro Max, கேலக்ஸி S20 Ultra மாதிரி ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் கூட செல்ஃபி கேமராவில் அதிகபட்சமே 4K சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மொபைல்ஸ் தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் 8K செல்ஃபி வீடியோ ரெக்கார்டிங் மொபைல்ஸ். தென் இதில் மினிமம் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா HD in 420 FPSல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அடுத்ததாக இந்த மொபைல்ஸ்க்கான ஹார்ட்வேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ZENFONE 7 and 7 Proஸ்க்கான செகண்ட் டிஃப்ரென்ஸ் அதோட ப்ராசஸர் தான். ZENFONE 7இல் Snapdragon 865 என்கிற 5G ப்ராசஸரும் 7 Proவில் Snapdragon 865 Plus என்கிற 5G ப்ராசஸரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டு ப்ராசஸர்ஸுமே 7nm டெக்னாலஜிஸ் பேசிஸில் பில்ட் பண்ணின ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். அடுத்ததாக இந்த இரண்டு மொபைல்ஸ்லேயுமே Adreno 650 என்கிற GPU யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ZENFONE 7 and 7 Proஸ்க்கான தேர்ட் அண்ட் லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் அதோட RAM and ROM தான். ZENFONE 7இல் 6GB 128GB வேரியண்ட்டும் ZENFONE 7 Proவில் 8GB 256GB வேரியண்ட்டும் இருக்கிறது. இந்த மொபைல்ஸ்க்கான OS and UIன்னு பார்த்தீங்கன்னா Android 10 மேலே Gen UI 7 பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைல்ஸ்க்கும் 5000 mAh பேட்டரி வித் 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இரண்டு மொபைல்ஸ்லையுமே ஒன் டெடிகேட்டட் ட்ரிபிள் ஸ்லாட் உள்ளது. இதில் dual 5G சிம் கார்ட்ஸ் பிளஸ் அப் டு 2TB SD கார்டு சப்போர்ட்ஸ் உள்ளன. அடுத்ததாக இந்த மொபைல்ஸோட பில்ட் பற்றி பார்க்கலாம். இதில் அலுமினியம் 6000 சீரிஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் Gorilla Glass வெர்ஷன் 6ம் பேக் சைடில் Gorilla Glass வெர்ஷன் 3ம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த மொபைல்ஸ்க்கான டைமென்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த இரண்டு மொபைல்ஸுமே 165 mm நீளமும் 77.2 mm அகலமும் 9.6 mm தடிமனும் இருக்குது. இந்த மொபைல் கொஞ்சம் ஹெவியாகவே 230 கிராம் வெயிட்டில் இருக்குது. இந்த மொபைல்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் 5G நெட்வொர்க் சப்போர்ட், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 3-in-1 ஃபீச்சர்ஸ் ஸ்மார்ட் கீ, 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ட்ரிபிள் இன்டர்னல் மைக், Wi-Fi 6, ப்ளூடூத் வெர்ஷன் 5.1, NFC சப்போர்ட், 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ டிஸ்பிளேன்னு இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இதில் ஒரு டிராபேக்ஸ் என்னென்னா, இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஃபைனலி இந்த மொபைல்ஸோட ப்ரைஸ் அண்ட் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ZENFONE 7 வந்து 22,000 நியூ தைவான் டாலர், அப்ராக்சிமேட்டாக இந்தியன் ருப்பியில் 55,000. ZENFONE 7 Pro வந்து 28,000 நியூ தைவானிஸ் டாலர், அப்ராக்சிமேட்டாக இந்தியன் ருபீஸில் 70,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டு மொபைல்ஸுமே அரோரா பிளாக் அண்ட் பேஸ்டல் ஒயிட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Asus அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸான ZENFONE 7 and 7 Pro இரண்டையுமே இந்த செப்டம்பர் மந்தோட மிட் ஆர் எண்டுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். வெல் டன் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு மொபைல் அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்முடைய அடுத்தடுத்த வீடியோ அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்க நம்ம சேனலான டெக் டார்க் ஷேடோ லெஜெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து Asus ZENFONE 7 Pro and OnePlus 8 Proக்குமான கம்பேரிசன் வீடியோ. Until that, bye from Pragadishwar.